இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்களுக்கு சத்திய நேரம் நிகழ்ச்சியிலே வாழ்த்துதல்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வாரத்திலே நாம் ரோமர் நிருபத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். 7 அதிகாரங்களை பார்த்திருக்கிறோம். முதலாம் அதிகாரத்திலிருந்து நாம் காஸ்பல் மைண்ட் ரினுவல், அதாவது சுவிசேஷத்தினாலே மனம் மறுரூபமாகுதல், அதனுடைய எல்லா ரிமைண்டர் நினைப்பூட்டிகளை பார்த்து கொண்டே வருகிறோம். சுவிசேஷம் முதலாவது நம்மளை எதற்கெல்லாம் நினைப்பூட்டுகிறது, நம்முடைய மனம் எதிலெல்லாம் புதிதாக வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். முதலாவது பார்த்தோம், இந்த ரோமர் நிருபத்தின் முழு கருப்பொருள் காரியங்கள் எல்லாமே ஒன்றன்பின் ஒன்றாக வருகிறது. நீங்கள் எல்லாரும் இதை நன்றாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ரோமர் நிருபத்தை நாம் படிக்கும்போது அது எப்பொழுதுமே நீங்கள் பின்னால் இருந்து பார்த்திருப்பீர்கள் என்றால் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அன்றியும் அப்படின்ற ஆரம்பிக்கும். அப்போது அதனுடைய தாற்பயத்தை விளங்கணும்னா 13:1 பார்க்கும்போது எந்த மனுஷனும் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறது. அதற்கு பின்பு நாம் பார்க்கும்போது 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அப்படி இருக்க, 11:1 இப்படி இருக்க, 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சகோதரரே. திரும்ப நம்ம பார்க்கும்போது 9ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் எனக்கு மிகுந்த துக்கமும், அப்போ மேலே படிக்க வேண்டியிருக்கு. 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்ம படிக்கிறோம் ஆனபடியினால், அப்போ மேலே படிக்க வேண்டியிருக்கு. 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர்களோடு பேசுகிறேன், அப்போ மேலே ஒரு காரியத்தை அவர் டீல் பண்ணுறார். 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆகையால், அப்போ மேலே என்ன காரியம்னு பார்க்கும்போது 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இவ்விதமாக, அப்போ 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அப்படியானால், 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா இப்படியானால், திரும்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆகையால். அப்போ 1ஆம் அதிகாரத்திலிருந்து அவர் சுவிசேஷத்தின் எல்லா காரியங்களையும் விளக்கமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் எழுதி கொண்டே வருகிறார். 12ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அந்த முதல் 2 வசனங்களிலே நம்முடைய மனது மறுரூபமாகக்கூடிய, அதாவது புதிதாகக்கூடிய காரியங்களை அவர் சொல்லுகிறார். 15ஆம் அதிகாரம் மத்தியிலே இதை நான் ரிமைண்டர் பண்ணுகிறேன் என்கிறார். எனவே நாம் காஸ்பல் மைண்ட் ரினுவல் ரிமைண்டர்ஸ் என்று நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். 1ஆம் அதிகாரத்திலே தேவனை அறிகிற அறிவிலே நாம் ரிமைண்டர் ஆக வேண்டும். 2வது அதிகாரத்திலே தேவனுடைய ஐஸ்வர்யங்கள், அதாவது அவருடைய தயவு இரக்கம், அதனுடைய ஆழங்களை நாம் அறிய வேண்டும் என்று பார்த்தோம். 3வது கிருபாதார பலியினுடைய முக்கியத்துவம், இயேசு கிறிஸ்து பூமியிலே சிந்தப்பட்ட அவருடைய இரத்தம், அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிய வேண்டும். 4வது பார்த்தோம், வேத வாக்கியங்கள் எல்லாமே என்ன சொல்லுகிறது, அது இயேசுவையே ஃபோக்கஸ் பண்ணுகிறது என்று பவுல் எழுதுகிறதை நாம் பார்த்தோம். 5ஆம் அதிகாரத்தில் எப்படி ஆதாம் பாவம் செய்ததினாலே பாவி ஆனது போல இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்ததினாலே நமக்கு ஜீவனை நாம் அடைந்திருக்கிறோம். ஒன்றை நாம் விசுவாசிக்கிறோம், இன்னொன்றை நாம் விசுவாசிப்பதில்லை. அதனால தான் 5ஆம் அதிகாரத்தில் அவர் ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே, அதை வைத்து நாம் படித்தோம். 6ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது எண்ணிக்கொள்ளுங்கள், உங்கள் பழைய மனிதன் சிலுவையிலே அடிக்கப்பட்டிருக்கிறான் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். மைண்ட் ரினுவல், நம்முடைய எண்ணங்கள் தான் மாற்றப்பட. 7ஆம் அதிகாரத்தை பார்த்தோம் கடந்த வாரத்தில். நாம் கம்ப்ளீட்டாக நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆகியிருக்கிறோம். அந்த நியாயப்பிரமாணம் என்பது மோசே காலத்திலே வழங்கப்பட்டது. அது ஒரு இடைச்சொருகல். இதனால்தான் பவுல் நம்முடைய விசுவாசத்தை ஆபிரகாமோடு அவர் காயின் பண்ணுகிறார். ஆபிரகாமுக்கு நாம் பிள்ளைகளாக மாறும்போது அந்த நியாயப்பிரமாணம் எக்ஸ்பைரி ஆகிடுது, காலாவதி ஆகிவிடுகிறது. ஸோ நியாயப்பிரமாணம் ஒரு இடைச்சொருகள் என்று கலாத்தியர் 3:19-17 நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, நியாயப்பிரமாணம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்காகத்தான் கொடுக்கப்பட்டது. அதாவது வருமளவும், கலாத்தியர் 3:19 நாம் பார்க்குறோம். 3:23 விசுவாசம் வருமளவும், லூக்கா 16:14 யோவான் வரைக்கும். அதாவது இப்படி ஒரு வாக்கிங் ஸ்டிக் மாதிரி, கிறிஸ்து வரும் வரைக்கும், அவ்வளோதான். ஸோ அது கிட்டத்தட்ட அது எக்ஸ்பைரி ஆகினது மாத்திரமல்ல, வாட் இஸ் சின், பாவம் என்றால் என்ன என்பதை தெரிவிப்பதற்காகத்தான் இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது என்று
1 தீமோத்தேயு 1:9, ரோமர் 7:13 அவர் தெளிவாக அவர் விளக்குகிறார். ஸோ நியாயப்பிரமாணம் என்பது அது ஒரு காலாவதியான காரியம் என்பதை இதில் ப்ரூஃப் பண்ணுகிறார். அதுக்கு அவர் ஒரு முதல் மனைவி இறந்த பின்பு 2வது திருமணம் நடக்கிறதை போல அவர் அழகாக இந்த 7ஆம் அதிகாரத்தில் அவர் விளக்குகிறார். விளக்கி விட்டு 8ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது மிக முக்கியமான ஒரு காரியத்தை, தாற்பயத்தை அவர் விளக்க ஆரம்பிக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வாரமும் நாம் ஒவ்வொரு அதிகாரத்தை என்னால் முடிந்த அளவு ஆவியானவருடைய துணையோடு நான் உங்களுக்கு விளக்கி கொண்டிருக்கிறேன். நீங்கள் அடுத்த வாரம் வரும்போது நீங்கள் 9ஆம் அதிகாரத்தையே திங்க் பண்ணி வாசித்து வைத்திருப்பீர்கள் என்றால் 9ஆம் அதிகாரம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும்போது ஒருவேளை நீங்கள் பார்க்க தவறிவிட்டால் யூடியூப்பில் போய் முதலூர் சி சுதாகரன் அடித்தா ஜேடிகே டிவின்னு போட்டாலே உங்களுக்கு வந்துடும் எல்லா பாடமும். அதில் நீங்கள் திரும்ப பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ரோமரில் உள்ள காரியங்கள் அப்படி விளங்க ஆரம்பிக்கும். ஒருவேளை உங்களுக்கு இதில் உங்களுக்கு சரியான ஒரு விளக்கம் இல்லைன்னா ஒரு காரியங்கள் இல்லைன்னா நீங்கள் திரும்ப ஒருக்கா நீங்களே படிங்க. 8ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்களே படிக்கணும். அடிக்கடி நீங்கள் என்ன ரோமர் ஃபுல்லாக படிக்கணும். இப்போ நம்ம அதிகாரமாக போகிறோம். அப்போ போன அதிகாரத்தில் என்ன டீல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சால் தான் நமக்கு கரெக்டாக வரும். இந்த 7 அதிகாரத்தினுடைய ஒரு தாற்பயத்தை பார்த்தீங்கன்னா, சுவிசேஷம் தேவனுடைய அதாவது பலமாக அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரிவீல்டு த காஸ்பல், த பவர் ஆஃப் காட். இந்த சுவிசேஷத்தின் வல்லமை இது எப்படி ஊடுருவுகிறது, அதில் எது மிக முக்கியமானது. ஸோ தேவன் எப்படிப்பட்டவர், அதில் தான் அது ஸ்டார்ட் ஆகி அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு, அவருடைய கருணை இதெல்லாம் அப்படியே அந்த கிருபாதார பலியிலே வெளிப்படுத்தப்பட்டு இதைத்தான் வேத வாக்கியங்கள் எல்லாம் சொல்லுகிறது என்று உங்களுக்கு நித்திய ஜீவன் கன்ஃபார்ம் இயேசு கிறிஸ்து மரித்ததினாலே என்பதை அவர் சொல்லி, இதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள், உங்கள் பாவ மனிதன் சிலுவையிலே மரித்து விட்டான், நீங்கள் கம்ப்ளீட்டாக நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆகி இருக்கிறீர்கள் இப்படிலாம் சொல்லிட்டு தான் 8ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது ஆனபடியினால் அப்படி ஆரம்பிக்க. ஸோ ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின் நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஸோ இந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் படித்து பார்த்துருக்கீங்கன்னா இந்த 7 அதிகாரத்திலையும் பேசினதுனுடைய கீ இங்கே தான் இருக்குது. 8ஆம் அதிகாரத்தில் தான் இருக்குது. இந்த 8ஆம் அதிகாரத்துக்கு ஒரு கீவேர்டு என்ன அப்படின்னா, என்னோடு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். மேலும் எவர்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அப்போ இதற்கு என்ன தலைப்பு சொல்கிறோம் அப்படின்னா, லெட் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட், தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுதல். ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வசனத்தில் நம்ம பார்க்குறோம், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஸோ மாம்சம், வேதம் எப்போதெல்லாம் மாம்சம் என்று சொல்லுகிறதோ அது எதை குறிக்கிறது என்றால், நம்முடைய மனம், நம்முடைய சித்தம், நம்முடைய செயல் எல்லாத்தையும் உங்களுக்கு நல்லா விளங்கணுன்னா மனம் போன ஒரு வாழ்க்கை, அதான் மாம்ச வாழ்க்கை. மனம் திரும்புவதற்கு முன்பாக அல்லது மனம் திரும்பிய பின்னும் நாம் மனம் என்ன திங்க் பண்ணுறதோ அதை நம்ம திங்க் பண்ணி நடக்கிற ஒரு வாழ்க்கை தான் மாம்சத்தின் வாழ்க்கை. ஆவியின்படி நடக்கிற வாழ்க்கைன்னா என்ன அப்படின்னா, ஆவியானவர் நம்முடைய ஆவியிலே ஜாயிண்ட் ஆகி வசனத்தின்படி நடத்துகிற ஒரு வாழ்க்கை. அதாவது இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்தார், என்னை நேசிக்கிறார் என்று சொல்லி நம்முடைய ஆவியிலே ஒரு மனம் மர்வம் அடைந்து அந்த ஆவியானவர் என்னுடைய வசனத்தின்படி நடத்துகிற ஒரு வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த வாழ்க்கை இருந்தது. வனாந்தரத்தில் ஆவியானவர் நடத்தினார். அதனுடைய விளைவு எழுதியிருக்கிறது. அதுக்கு மீறி அவர் போகவே இல்லை. ஏன் அப்படின்னா, அந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார்ல, யோவான் 6:63 நம்ம எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்லுகிற வசனங்கள் அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கு. அப்போ ஆவியினால் நடத்தப்படுகிற வாழ்க்கை அப்படின்னா
எழுதியிருக்கிற வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை ஆவியினாலே நாம் நடத்தப்படும் போது நாம் ஆக்கினை தீர்ப்பு நமக்கு இல்லை என்று அவர் எழுதுகிறார். இது மிக முக்கியமானது, ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. அதனால் நமக்கு கிடைக்கிற முதல் கேரண்டி என்ன அப்படின்னா 16ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார். அடிக்கடி நமக்கு வர ஒரு கன்ஃபியூஷன் என்னன்னா, நான் உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளை தானா, எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்கேன், நான் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருக்கேனா? இப்போ இந்த மாதிரி நேரங்களில் ஆவியானவர் என்ன செய்வார் என்றால், நம்முடைய ஆவியோடு சாட்சி கொடுக்கிறார். எதை வச்சு சொல்லுவார்? வசனத்தை வச்சு சொல்லுவார். எப்போ? யோவான் 1:12, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள். அதனால் நீ ஆண்டவருடைய பிள்ளை என்று ஆவியானவர் தெளிவாக எழுதி இருக்கிறதுல நிற்க சொல்லுவார். வெளியே எங்கேருந்தும் கிடையாது, எழுதி இருக்கிறதில். அதான் ஆவியினால் நடத்தப்படுகிற வாழ்க்கை. எங்கோ வானத்திலேருந்து பொத்துண்டு விழுற வாழ்க்கை இல்லை. ஏசு கிறிஸ்து மாதிரி இட் இஸ் ரிட்டன். பவுல் அப்படி தான் இருந்தார். வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? எழுதுனதிலே நிற்கிறது. அதுக்காக தான் வேத வாக்கியங்களையும் ஆவியானவரையும் பிரிக்க முடியாது. நீங்கள் உங்கள் லைஃப்பில் நல்ல ஸ்டாண்டர்ட் ஆகணும்னா திரும்ப திரும்ப வசனங்களை உங்கள் மைண்டில் நீங்கள் ரினுவல் ஆகும்படி, அது எனக்குன்னு சொல்லி அப்படியே நீங்கள் ரினுவல் ஆக தான் இது ஒர்க் அவுட் ஆகும். அதனால தான் அவர் அப்படி எழுதுகிறார். ஸோ அங்கே பார்க்குறோம், நமக்குள்ளே தேவ பிள்ளை என்கிற நிச்சயத்தை கொடுக்கிறார். இந்த ஆவினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய காரியம். அடுத்தாப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 29வது வசனத்தில், நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரனாக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிவிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். ஸோ தேவ சாயல், குமாரனின் சாயல். அப்போ நான் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறின பிறகு கிறிஸ்துவின் நிறைவான ஒரு வளர்ச்சிக்கு ஆவியானவர் என்னை நடத்தி செல்லுகிறார். ஸோ ஆவியினால் நடத்தப்படுகிற வாழ்க்கையின் 2வது ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஆவியினாலே நான் பெற்ற எல்லா காரியங்கள், என்னுடைய ஆவி ரட்சிக்கப்படும் போது என்னுடைய ஆவி அப்படியே கம்ப்ளீட்டாக தேவ ஆவி ஜாயிண்ட் ஆகி ஒரே ஆவியாக மாறினதுனால ஒரு புதிய சிருஷ்டியாய் நான் மாறி இருக்கிறேன். அப்போ எனக்குள்ளே கிறிஸ்து வாசம் பண்ணி நான் அந்த வளர்ச்சிக்கு தக்கதாக நான் வளர வேண்டும். அதுதான் கிருபையிலே நாம் என்ன செய்கிறோம்னா தேவ சாயலை நாம் பெறுகிறோம். அங்கே போட்டிருக்கு, தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். தேவ சாயல் என்று சொல்லும்போது அவருடைய கேரக்டர். அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் தான். மண்ணை பார்த்து பேசினார், மரம் வந்தது. மரத்தை மண்ணிலிருந்து எடுத்து விட்டால் மரம் பட்டு போகும். கடலை பார்த்து பேசும்போது மீன் வந்தது. மீனை கடலிலிருந்து வெளியே எடுத்து விட்டால், தண்ணியிலிருந்து வெளியே எடுத்து விட்டால் மீன் செத்து போகும். அதே போல் நம்மை படைக்கும்போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், திருத்துவ தேவன் நம்மை போல உருவாக்கி அப்படி சொன்னதுனால நாம் தேவ சாயலிலே உண்டாக்கப்பட்டோம். தேவ சாயல் என்று சொல்லும்போது அவரை போல கேரக்டர். எப்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒன்றாக இருந்தார்களோ, ஒரே மகிழ்ச்சி, ஒரே சந்தோஷம், ஒரே ஜாய், ஒரு ஃபேமிலி கலாச்சாரம் மாதிரி அப்படி இருந்தாலும் அதே போல தான் நம்மளை உண்டாக்கியிருக்கார். ஸோ தேவ சாயல் என்று சொல்லும்போது எந்த பிரச்சனையிலும் நாம் சமாதானமாக இருக்க கூடிய ஒரு நிலவரம், சந்தோஷமாக இருக்கிறது. இயேசுவை போல கொலை செய்வேன் என்று சொன்னாலும் அங்கே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ராத்திரி என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். அதான் அந்த அப்படிப்பட்ட சமாதானம், மகிழ்ச்சி. தேவ சாயல் என்று சொல்லும்போது எந்த ஒரு பிரச்சனையும் கண்டு நம்ம பயப்படாத ஒரு தன்மை. காற்று, கடல் அப்படி வரும்போது இறையாதே அமைதலாயிரு. இப்படிப்பட்ட சுபாவங்கள் நம்மிடத்திலிருந்தே வேலை செய்வதற்கு ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை தேவ பிள்ளைங்கிற நிச்சயத்தை தருகிறது மாத்திரமல்ல, என்னிலே அது தேவ சாயலை பிறப்பித்து கொண்டே இருக்கிறது. குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் மாறுவதற்கு 39ஆம் வசனத்திலே படிக்கிறோம், உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். அப்போ உச்சகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா
தேவனுடைய பிள்ளை, தேவ சாயல், நான் தேவ அன்பினாலே நிரப்பப்பட்டிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, என்னை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆவியினால் நடத்தப்படுறவனுடைய மெயின் ரீசன் என்னென்னா, தேவ அன்பை ரோமர் 5:5 படித்தோம். ஆவியானவர் தான் என்ன செய்கிறாருன்னா நம்முடைய இருதயத்திலே ஊற்றுகிறார். அப்போ தேவ அன்பு தான் நம்மளை நெருக்கியாவது. சொல்கிறார்ல, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கியாவது. இது எப்படி எனக்கு டெய்லி கிடைக்குன்னா, அந்த ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. அது வர 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 என்னை யாரும் வேதவாசி, ஜோமன்னு, ஊழியம் செய்யி, ஆத்துமாதையும் இப்படி சொல்ல வேண்டிய அவசியமே வராமல், என்ன அறியாமலே நான் முழங்கால் போடுறேன், என்ன அறியாமலே நான் ஜோம் பண்ணுறேன், என்ன அறியாமலே நான் ஆத்துமாக்களை குறித்து கதறேன். ஓ, இயேசு கிறிஸ்து இல்லாமல் இப்படி அழிந்து போகிறாங்களே, இந்த கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. எப்போ நான் அந்த கல்வாரின் அன்பினாலே தொடப்படுகிறது மாத்திரமல்ல, அதிலே நான் முங்கி இருக்கும்போது மாத்திரமே பிறரை நேசிப்பது எளிதாக மாறுகிறது. ஏனென்றால் அவர் நன்மை செஞ்சு அதுக்கு தீமை செய்தவர்களுக்கும், துரோகிகளுக்கும், நன்றி அறிதல் இல்லாதவர்களுக்கும் அவர் நன்மை செய்கிறார். நான் அவருக்கு பிள்ளை. இந்த நிச்சயத்தை கொடுத்தது ஆவியானவர். அதனால் நானும் நன்றி அறிதல் இல்லாதவர்களுக்கும், துரோகிகளுக்கும் நான் நன்மை செய்வேன். நான் உன்னதமானவரின் பிள்ளை. இதான் இந்த வசனத்தின்படி நம்மளை நடத்துகிற ஒரு காரியம். மற்றபடி மாம்சத்தின்படி நடக்கிறது, அதாவது உலக சிஸ்டத்தின்படி. உனக்கு பிரச்சனையா, உடனே ஸ்டேஷனுக்கு போ, உன்னை இப்படி பண்ணிட்டான்ல, அதனால் அவன் பண்ண மாதிரி நீனம் பண்ணி, இதெல்லாம் வேர்ல்டு சிஸ்டம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அதை நமக்கு கற்றுத்தரலை. இதான் அந்த தேவ அன்பு. மன்னித்தார். இந்த மன்னிக்கிற அந்த அன்புலாம் நமக்குள்ளே பிரவாகித்து ஓடும். அதனால தான் மாம்சத்தின்படி நடவாமல், அந்த 1ஆம் வசனம் ரொம்ப அழகாக எழுதியிருக்கு. ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு, மாம்சம்னா மனசு, அதை இருதயத்தில் நேசித்து அதை செயல்பிக்கிற காரியம். இதுதான் மாம்சத்தில் நடக்கிறது. ஆவியில் நடக்கிறது அப்படின்னா, ஆவியானவர் என்னுடைய ஆவியிலே ஊன் பண்ணி, ஆவியானவர் வசனத்தை டீச் பண்ணி, வசனத்தின்படி நடக்கிற ஒரு வாழ்க்கை. ரெண்டுமே டோட்டல். அது ஆவிக்குரிய மனிதன், இது ஜென்ம சுபாவ மனிதன். ரெண்டையும் நீங்கள் காயின் பண்ண முடியாது. ஒன்று ஈசாக்கு, இன்னொன்று இஸ்மவேல். ஸோ நீங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களா, ஆவியின்படி நடக்கிறவர்களா என்பது உங்களுக்கே தெரிஞ்சிடும். அடுத்தாப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, 4வது ஒரு காரியம், 11வது வசனம், 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களிலே வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். இப்போ ஆவியானவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த சரீரம், அதாவது இந்த அவயங்கள், சரீரம், இந்த முழுமையும் என்ன செய்வாராம்? உயிர்ப்பிப்பார். உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே. அப்போ நம்முடைய சரீரம் தேவன் தங்குற ஆலயம் என்கிறத நீங்கள் விசுவாசிக்கணும். எழுதியிருக்குது. கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாக இருக்கிறான். 1 கொரிந்தியர் 6:17 நம்ம படிக்கிறோம். அப்போ ஒரே ஆவியும் ஆண்டவருடைய ஆவியும் ஜாயிண்ட் ஆகியிருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆவியிலே பெற்றதை என்னுடைய ஆத்மாவுக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். எப்படி? வசனத்தை நான் விசுவாசிக்கிறதுனால. ஒரு நன்மையும் குறைவுபடாது, அன்பு ஒரு காலும் ஒழியாது. அந்த வசனத்தை நான் படிக்கேன். அப்போ அன்பு என்கிட்ட குறையவே கூடாது அப்படிங்கிற வசனத்தை படிக்க படிக்க இந்த ஆவியிலிருந்து அதை அப்படி ஆத்மாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆத்மாவிலிருந்து என்ன நடக்கு அப்படின்னா, சரீரம் அதை என்ஜாய் பண்ணுது. இப்போ சப்போஸ் சரீரத்தில் ஒரு வியாதி வருது அப்படின்னா, ஆவி சொல்லுது, அந்த வசனத்தை நினைப்பூட்டுது, தழும்புகளால் குணமாகிறோம். அப்போ அந்த வசனத்தை ஆத்மாவுக்கு அது டீச் பண்ணுது. இப்போ ஆவியில் உள்ளது அந்த ஆத்மா அதை அக்செப்ட் பண்ணாது. அதுதான் மனம் மர்வம் அடைகிறது. அக்செப்ட் பண்ண 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 அந்த சரீரம் அதுக்கு கீழ்ப்படியுது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். இதை நீங்கள் அப்படியே விசுவாசித்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் வரும். வியாதி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு தான் ஆக வேண்டும்.
ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்வார், நீ போகலாம், உன் வேலைக்காரன் பிழைத்து. அந்த சொன்ன வார்த்தையை நம்பி போனான். வார்த்தையை அப்படியே விசுவாசிக்கும் போது, ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை விசுவாசித்த போது அந்த வியாதி அவனை விட்டு போய்விட்டு. சரீரங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தை இந்த தேவனுடைய வார்த்தைக்கு. இதை நாம் விசுவாசிக்க பழக வேண்டும். திரும்ப திரும்ப உங்கள் மைண்டில் இந்த சரீரம் உயிர்ப்பிக்கப்படுகிற காரியங்களை நல்ல டெவலப் வந்துச்சுன்னா, ஒரு நாளிலே நாம் கர்த்தரை காணும்போது நம்முடைய டோட்டல் சரீரமும் மறுரூபம் அடைந்துவிடும், இயேசுவை போல. எனவே இதை இப்படி நீங்கள் படித்து வச்சுக்கிடணும். நான் ரட்சிக்கப்படும் போது என்னுடைய ஆவி ரட்சிக்கப்பட்டது உடனடியாக. நான் கர்த்தருக்காக வாழ தொடங்கின போது என்னுடைய ஆத்துமா நெடுகவே ரட்சிக்கப்படுகிறது. கர்த்தரை காணும்போது என்னுடைய சரீரம் கம்ப்ளீட் மறுரூபம் அடைகிறது. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் உச்சக்கட்டம். இதைத்தான் பாஸ்ட் சால்வேஷன், ப்ரெசன்ட் சால்வேஷன், ஃப்யூச்சர் சால்வேஷன்லாம் நம்ம அந்த காலங்களில் படிச்சிருக்கிறோம். பிரியமானவர்களே, இதனால் நமக்கு நடக்கிற ப்ராக்டிக்கல், அதாவது நடைமுறை பயன், ப்ராக்டிக்கல் டிப்ஸ் சிலதை நம்ம தெரிஞ்சுக்கணும். 1ஆம் வசனத்தில் பார்க்குறோம், ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது, ஒரு குற்ற மனசாட்சி கிடையாது. நீங்கள் ஆவினாலே நடந்தனா ஆண்டவருடைய பிள்ளைங்கிற நிச்சயம் வந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு காரியம் வரும்போது அந்த வசனத்தின்படி நம்ம அதை ஃபேஸ் பண்ணும்போது நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. 2ஆம் வசனத்தில் பார்க்குறோம், கடைசி வரி, என்னை விடுதலை ஆக்கிற்று. எதிலிருந்து? பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலின்றி என்னை விடுதலை. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பாவம் செய்ய முடியாது. ஏன்னா நீங்கள் கிருபைக்கு உட்பட்டு இருக்கும் போது பாவம் உங்களை மேற்கொள்ளாது. என்னிடத்திலே தேவ அன்பு வரும்போது நான் கல்வாரியை நினைக்க அந்த அன்பு எனக்குள்ளே பாய 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 பிறரை நேசிப்பது எனக்கு எளிதாக மாறுகிறது. கசப்பு, ஒரு பிரச்சனை எல்லாம் வரதான் செய்யும், ஆனால் அது என்னை விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறது. ஆவியினாலே நடக்கிற ஒரு வாழ்க்கை. அடுத்தாப்புல நீங்கள் பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனம் மிக முக்கியமான வசனம். மாம்ச சிந்தையோ மரணம், அதாவது மாம்சத்தின்படி நடக்கிறது, மனம் போனபடியே நடக்கிறது, மரணத்தை கொண்டு வருகிறது. ஆனால் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். இதையே நீங்கள் உங்கள் மைண்டில் வைக்கலாம். எப்போல்லாம் உங்கள் மைண்டில் அல்லது உங்கள் ஹார்ட்டில் வந்து ஒரு சமாதான குலைச்சல் வருதான்னு பாருங்கள், உடனே அதை கரெக்ட் பண்ணும், உடனே வசனத்துக்கு போகணும். வசனத்தில் போய் ஆண்டவர் என்ன சொல்லு, கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, அது எனக்குரியது, அப்படியே எடுத்துடணும். நான் உங்களுக்கு ஒரு தகப்பன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஏன் கவலைப்படுறீங்க? காக்காவுக்கு சோறு போடுறேன்னா உனக்கு போட மாட்டேனான்னு ஆண்டவர் கேட்டிருக்காருல்ல. காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லையே அறுப்பதும் இல்லை. பிரியமானவர்களே, ஆவியின்படி நடந்தால், வசனத்தின்படி நடந்தால் நமக்கு ஜீவனும் சமாதானமும். 10ஆம் வசனத்தில் பார்க்குறோம், பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயிருக்கும். ஒரு அழகான வார்த்தை. நான் விசுவாசத்தில் கிறிஸ்து இருக்கிறார் எனக்குள்ளே என்று நினைக்க ஒரு ரூம் இருந்தாலும் அதுக்குள்ளே இயேசு கிறிஸ்து என் கூட இருக்காருன்னு நினைக்கும் போது பாவம் செய்ய முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு தாட் மைண்ட் ரினுவல் உங்களுக்கு வேணுன்றது அவர் 1ஆம் அதிகாரத்துலேருந்து எழுதிட்டு வர்றார். 8ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அவர் என்ன எழுதுறாரு? ஆக்கினை தீர்ப்பு இல்லை, ஆவினால் நடத்தப்படுகிறது தான் இது. இந்த மத்தி கீவேர்டு இது. அது அந்த ரோமர் புக்கே அப்படி அழகாக ஓப்பன் பண்ணி நமக்கு கொடுக்குது. 14ஆம் வசனத்தில் பார்க்குறோம், நாம் தேவனுடைய புத்திரர்கள், ஆவியினால் நடத்தப்பட பிள்ளைங்கிற ஸ்தானத்திலிருந்து சன்ஸ் ஆஃப் காடுக்கு வந்துடுறோம், தேவனுடைய புத்திரர். ஸோ ஒரு மகிமையான ஒரு காரியம். அது மாத்திரம் இல்லை, 15ஆம் வசனத்தில் டாடி, அப்பா, பிதாவே, அதாவது அந்த அளவுக்கு அந்த புத்திர சுவிகாரத்தை நாம் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம். ஆதியிலே இழந்தது அனைத்தையும் கிறிஸ்துவினாலே நாம் திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறோம். அது மாத்திரமல்ல, 16ஆம் வசனத்தில் பார்க்குறோம், ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறார் நம்ம ஆவியோடு நாம் ஆண்டவருடைய பிள்ளை என்று. அதனால் நம்மளை ஆக்கினைக்குள்ளாக யாரும் தீர்க்க முடியாது. ஒரு கேள்வி கேட்குற பார்த்தீங்களா? 33ஆம் வசனத்தில், தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்?
அதனால் இது விளையாட்டான ஒரு காரியம் இல்லை. ஏன் அப்படின்னா சொந்த குமாரனையே அவர் கொடுத்திருக்கிறார். எனக்காக அவர் சொந்த குமாரனையே கொடுத்த பிறகு மற்ற எல்லாவற்றையும் கொடாதிருப்பது எப்படி? இந்த மாதிரி நம்ம மைண்ட் ரினுவல் ஆகணும். இந்த மாதிரி நம்முடைய மைண்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும், மறுரூபம் அடையணும். எனக்கு செய்யாமல் யாருக்கு செய்வார்? நான் அவருடைய பிள்ளைல. எனக்காக அவர் ஜீவனையே கல்வாரியில் கொடுத்திருக்கும் போது இந்த அன்பை விட்டு நான் எப்படி போக முடியும்? அவர் திரும்ப திரும்ப அதில், அதனால தான் 2 இடத்துல சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? 39 தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? shall be able to separate us from the love of God which is in Christ our Lord அப்படிங்கிறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அந்த 37க்கு வரும்போது உச்சகட்டத்தில் அப்படி சொல்ல, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மிலே அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். நம்மில் அன்பு கூறுகிறவராலே. அவர் என்னை நேசிக்கிறார், நானும் அவரை நேசிக்கிறேன். அதனால் டோட்டலாக முற்றிலும் நான் ஜெயங்கொள்ளுகிறேன். ஏனென்றால் அவர் வென்றிருக்கிறார். நீர் வென்றபடி நாங்களும் வென்றேறி போகிறது ஜெயங்கொள்ளுகிற. பிரியமானவர்கள், எவ்வளோ மகிமையான ஒரு வாழ்க்கை, இந்த ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. அதனால தான் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம பிரிக்க முடியாது. அவர் என்னை நேசிக்கிறாரு, நானும் அவரை நேசிக்கிறேன். இந்த அன்பு தான் என்னை அந்த வசனத்தின்படி ஆவியின்படி நடக்க ஏவுகிறது அப்படின்னு அழகாக இந்த அதிகாரம் முழுதும் டீல் பண்ணுறாரு. ஸோ அதனால் சோர்ந்து போகக்கூடாது. இந்த மாதிரி ஆவியினால் நடத்தப்படுற வாழ்க்கைக்கு நம்மளை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இன்றிலிருந்து பெரிய காரியங்களை செய்வார். தலை தாழ்த்தி ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம். ஆண்டவரே, முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக எங்களை கல்வாரியினாலே மாற்றி வைத்திருக்கிறீர். எங்கள் கண்களை திறந்தீரே, நன்றி ஆண்டவரே. நாங்கள் தேவ பிள்ளை மாத்திரமல்ல, தேவ சாயலை பெற்றவர்கள் மாத்திரமல்ல, தேவ அன்பிலே நாங்கள் கண்டுபிடிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே. உலக தோற்றத்திற்கு முன்னாலே எங்களை நேசிக்கிறீர் ஆண்டவரே. இந்த அன்புக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்? சும்மா இருக்க முடியாது ஆண்டவரே. இந்த அன்பை நாங்கள் பிறருக்கு பிரகடனப்படுத்தவும், சந்திக்கப்படாத ஆண்டவரே எங்கள் தேசம் சந்திக்கப்படவும் நாங்கள் ஆண்டவரே தினந்தோறும் இதற்காக பிரயாசப்படும் எங்களை ஏவுகிறீரே, நன்றி ஆண்டவர். எல்லா கணத்தையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.